ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்காக குழந்தைங்களுக்கும் கொடுத்து விடலாம், ஆஃபீஸும் கொடுத்து விடலாம். நம்ம வீட்டில் லஞ்ச் ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான். லீவு நாள்லையும் சாப்பிட்லாம், ஆஃபீஸ் ஸ்கூல் இந்த மாதிரி டைம்லையும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ரைஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் முதலே சாதம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கிற வேலை மட்டும்தான். எப்பயுமே பார்த்தீங்கன்னா முட்டை சாதம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது கூட தக்காளி கம்மியாக சேர்த்து செய்வோம் முட்டை சாதத்துக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம தக்காளி சாதத்தோடு சேர்த்து முட்டை சாதம் செய்ய போகிறோம். தக்காளி முட்டை சாதம் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி அதுதான். தக்காளி அதிகமாக போட்டு அது கூட முட்டை சேர்த்து அப்படியே கிளறி எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படியே சுட சுட எடுத்து கொல கொலன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கொல கொலன்லாம் வராது, அந்த கிரேவி பக்குவத்தோடு எடுத்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் நல்லா எப்பயுமே கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு அகலமாக ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம கிளறப்போ ரைஸ் எல்லாம் செதறாமல் இருக்கும். பெரிய கடாயில் நம்ம செஞ்சாலுமே சுற்றி நம்ம கிளற ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி சோறாக வளைஞ்சு கிடக்கும். அதனால நம்ம எப்பயுமே செய்கிறப்போ கொஞ்சம் பெரிய கடாயாக வச்சுட்டு செஞ்சோம்னா நல்லது, நமக்கும் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், நான் ஒரு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி ரைஸ் பண்ண போகிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா 4 பச்சை மிளகாய், நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த ரைஸ்க்கு காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒன்று போட்டிங்கன்னா 2ஆக சேர்த்துக்கோங்க, 2 போட்டிங்கன்னா 4ஆக சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வதக்கி விட்டுருவோம். பொன்னிறமாலாம் வதக்க தேவையில்லை, அப்படியே லைட்டாக அந்த பச்சை மணம் போகிற மாதிரி வதக்குனா போதும். பார்த்தீங்கன்னா இந்த கடாய் நான் வாங்கி அப்போ நிறைய பேர் நான் சமைக்கிறப்போ இந்த கடாய் நல்லா இருக்குது, எங்கே வாங்குனீங்க, லிங்க் கொடுங்கன்னு கேட்பீங்க. ஆன்லைன்லேயும் கிடைக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வாங்குறப்ப இந்த கடாயோட விலை 2250 ரூபாயா 300 ரூபாய்க்கிட்டே வாங்கினேன். நான் வாங்கி கிட்டத்தட்ட இது 7 வருஷத்துக்கும் மேலேயே ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி புது கடாய் மாதிரியே அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த கைப்பிடியெல்லாம் எவ்வளோ சூடானாலும் ஹீட்டே ஆகாது, நல்லா இருக்கும் இந்த கடாய். அதே போல் ரொம்ப கனமான ஒரு கடாய், கொத்த கையிலெல்லாம் தூக்கவே முடியாது, ரொம்ப கனமாக இருக்கும். நல்ல பெரிய ரெசிபி இந்த மாதிரி 1 கிலோ சிக்கன், இந்த மாதிரி 1.5 கிலோ சிக்கன்லாம் செய்கிறதுக்கு இந்த கடாய் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் நான் இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் கிளறதுக்கு இந்த மாதிரி கடாய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும், நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்குள்ளே போகும், நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு. வதங்கினதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு வதக்கிடுவோம். அவ்வளோதான், வதங்கிருச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தக்காளி, 3 தக்காளி இல்லைன்னா 4 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா தாராளமாகவே தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தக்காளி சாதம் எவ்வளோ செய்வோமோ அந்த அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். சரியா, நான் பெரிய தக்காளின்றதுனால 3 தக்காளி, சின்னதாக இருந்தால் ஒரு 4 எடுத்துக்கோங்க. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுவோம். தக்காளியோட சேர்ந்து மசாலாவும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து விட்டுருவோம். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் 5 முட்டை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டைக்காக கொஞ்சம் உப்பு, முதல்ல உப்பு போட்டிருக்கேன், பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறணும். நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டுறலாம். உதிரி உதிரியாக முட்டையை வறுத்து எடுத்துட்டோம். இப்போ சாதம் சேர்த்துக்கலாம். நல்லா சாதம் உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கொல கொலன்னு இருந்ததுனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. வெரைட்டி ரைஸை பொறுத்த வரைக்கும் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். சரியா, மல்லித்தலை கொஞ்சம் தூவிட்டு அப்படியே கிளறி விட்டுருவோம். சாதத்தில் நம்ம வீட்டில் உப்பு போடுவோம், அதனால் நீங்கள் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த தக்காளியோட டேஸ்ட்டு, அந்த முட்டையோட டேஸ்ட்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும். மசாலா பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, அருமையான டேஸ்ட்டில் தக்காளி முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
நல்லா இருக்கும். இந்த மாதிரி முட்டை சாதம் நம்ம நார்மலாகவே முட்டை சாதம் அப்படின்னா தக்காளி வந்து கொஞ்சமாக எந்த அளவுக்கு கம்மியாக சேர்ப்போமோ அந்த அளவுக்கு கம்மியாக சேர்த்து நம்ம வந்து முட்டை சாதம் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம தக்காளி வந்து தக்காளி சாதம் மாதிரியே செஞ்சு அதில் முட்டை சேர்த்து சாதம் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயோ தக்காளி அதிகமாக சேர்த்தா புளிப்பாக இருக்குமே, அது டேஸ்ட் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு யோசிப்பீங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு. அவ்வளோ அருமையாக இருக்கும். பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு கேட்டாங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சைடிஸ் எல்லாம் கூட தனித்தனியாக நம்ம கொடுத்து விட தேவையில்லை. ஏன்னா சாப்பிட அது பாட்டு இறங்கும். அந்த மாதிரி ருசியாகவும் இருக்கும். அதே போல் பிள்ளைங்களுக்கு லஞ்சு கொடுத்து விட்றீங்க அப்படின்னா சூடாக போட்டு மூடி வச்சு கொடுத்து விடாதீங்க. கொஞ்சம் ஆற வச்சுட்டு நல்ல சாதத்தை வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டு மூடி கொடுத்து விடுங்க. அப்போ தான் மதியம் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நீங்கள் சூடாக அடைச்சி கொடுத்து விட்டுட்டிங்கன்னா மதியம் ஓப்பன் பண்ணுறதுக்கே குப்புன்னு ஸ்மெல் வரும். அவங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என்னடா இப்படி ஸ்மெல் அப்படின்ற மாதிரி இருக்கும். கெட்டு போகாது, ஆனால் அந்த ஸ்மெல் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். அதனால சாதத்தை முட்டை சாதம் அப்படிங்கிறப்போ நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாக்ஸில் அடைச்சி கொடுங்க. எப்படி இருந்தாலும் ஆறி போயிடும். நம்ம கொதிக்க கொடுத்து விட்டாலுமே மதியம் அவங்க சாப்பிட்றக்குள்ள ஆறிடும். அதனாலேயே நீங்கள் ஆற வச்சு பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மதியம் சாப்பிட்றதுக்கு சாயங்காலம் வரைக்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த ஒரு முட்டை சாதம் மட்டும் கிடையாது, நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி வந்து முட்டை சாதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக போட்டிருக்கோம். பீட்ரூட் முட்டை சாதம், அப்புறம் வெண்டைக்காய் முட்டை சாதம், அப்புறம் ரோட்டு கடையில் கிடைக்கிற முட்டை சாதம், முட்டை பிரியாணி, அப்புறமா நார்மலாக எக் ரைஸு, கீமா ரைஸு, பாயில்டு எக் ரைஸு, இந்த மாதிரி எவ்வளவோ வெரைட்டி ரைஸ் நம்ம கிச்சனில் போட்டிருக்கோம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் பின்னாடி அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன். அது வந்து ஏற்கனவே நான் செஞ்ச ரெசிபி தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தேடி போய் பார்க்குறத விட முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இங்கேயே பார்த்துருவீங்களே. அதனால் வீடியோ பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. எக் ரைஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல இதில் இருக்க மஞ்சக்கருவை தனியாக எடுத்துக்கலாம். நமக்கு இதில் மஞ்சக்கருவு தேவைப்படாது, அதனால் மஞ்சக்கருவை வந்து தனியாக எடுத்துக்கலாம். வெள்ளைக்கருவையும் பார்த்திங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக அந்த மாதிரி வெட்டிக்கணும். நம்ம பொடி மாஸ்க்கு வெட்டுற மாதிரி குட்டி குட்டியாக அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். 4 முட்டையை இந்த மாதிரி வெள்ளைக்கருவு மட்டும் சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 5 போல் பூண்டு பல் இது போல் குட்டியாக வெட்டியிருக்கேன், சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். பூண்டு வதங்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து ஒரு வெங்காயம். வெங்காயமும் பூண்டும் பச்சை வடை போகிற மாதிரி நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே ஒரு தக்காளி, மிளகாத்தூள் உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மல்லித்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி ஒரு பக்குவத்துக்கு கிரேவி பக்குவத்துக்கு வரட்டும். கொஞ்சமாக உப்பு, நல்லா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்குனிங்கனாலே நல்லா வதங்கிடும் பாருங்கள். நம்ம போட்ட மசால் வாடையும் நல்லா ஸ்மெல் இல்லாமல் ஆயிரும். இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குனிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. அதனால் நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கிருச்சான்னு பார்த்துட்டு நம்ம முட்டை எடுத்து வச்சுருக்கோம், அந்த முட்டையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறமா எதுவுமே வதங்க தேவையில்லை. இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்த்துக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் நம்ம அந்த தக்காளியோட ஈரப்பதத்திலேயே தான் இந்த மாதிரி வதக்கி விடணும். கூட சாதம் போட்டுக்கலாம். அடுத்து மிளகுத்தூள், மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. பாக்ஸில் போட்டுக்கலாம். அருமையான லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் கொடுத்து விடணும் நீங்கள் யோசிப்பீங்களா? கண்டிப்பாக யோசிக்கவே தேவையில்லை. சைடிஷ்லாம் வேண்டவே வேண்டாம், இது மட்டுமே போதும். லஞ்சுக்கு சாப்பிட்றப்போ வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். தாராளமாக 2 பசங்களுக்கு கொடுத்து விடலாம். இப்போ நான் போட்ட ரைஸ் வந்து பெரியவங்கன்னா 2 பேர் சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்கன்னா 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். மீதியாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். நீங்களும் இதே போல் லஞ்ச் ரெசிபி செஞ்சு பாருங்கள். எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், வேலையை முடிச்சு மதியம் சாப்பிட்றப்போ மட்டும் ஏதாவது பொரிச்சிக்கிட்டா அவ்வளோதான், அருமையாக முடிஞ்சது.